ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு உபன்யாசத்திலே நாம் பார்க்க போகிற க்ஷேத்திரம் திருக்கோடீஸ்வரர் திருக்கோயில். இது திருவிடமருதூர் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். ரொம்ப அற்புதமான கோயில். இந்த கோவிலில் அருள்வாழி சென்று இருக்கிறவர் யார் அப்படின்னா சனீஸ்வரர். அவர் எப்படி இருக்கார் அங்கே அப்படின்னா, அவரை சுற்றி 1000 சிவலிங்கங்கள், 1008 சிவலிங்கங்கள் அவரை சுற்றி. அதில் இவர் அங்கே பிரதானமாக இருக்கார். இவருக்கு மேலே ஒரு சிவலிங்கம், அவர் தலையிலே ஒரு சிவலிங்கம் இருக்கார். இவருக்கு வாகனம் யாரு அப்படின்னா, பொதுவாக யார் இருப்பார்? சனீஸ்வரருக்கு வாகனம் காக்கை, காகம்தான் வாகனம். ஆனால் இந்த க்ஷேத்திரத்திலே வாகனம் யார் அப்படின்னா கருடன். கருடன் தான் இந்த க்ஷேத்திரத்திலே வாகனமாக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். யார் யாருக்கெல்லாம் மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, ஏழரை சனி, கண்டக சனி, அஷ்டாஷ்டம சனி, அஷ்டம சனி இப்படின்னு ஜோசியர்களாலே சொல்லக்கூடிய சாஸ்திரங்களிலே, ஜோதிட சாஸ்திரங்களிலே என்னென்ன சனின்னு சொல்லப்பட்டிருக்கோ, தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ, எல்லாரும் போய் சேவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இந்த திவ்யமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலே பொதுவாக எப்போ அப்படின்னா, கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற புஷ்கரணியிலே தீர்த்தமாடினார், ஸ்நானம் செஞ்சால், குளித்தால் அவ்வளோ ஒரு விசேஷம். சகல பாவங்களையும் போக்கும். இதுவரையும் நம்ம ஜென்மத்தில் எடுத்த பாவங்கள் எது இருந்தாலும் அக்யூமுலேட்டட் பேலன்ஸ்னு சொல்லுவாளே, அதாவது அத்தனை பாவங்களும் எல்லாமே தவிடுபொடியாகிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த க்ஷேத்திரம் திருக்கோடீஸ்வரர் கோயில்னு பேர், திருவிடமருதூரில் இருக்கு. அவசியம் எல்லோரும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க. இதோடைய விலாசமும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இங்கே மகா கணபதிக்கு அவ்வளோ பெருமை இந்த கோவிலில். அவர் எந்த இடத்துல தான் அவருக்கு பெருமை கிடையாது, பிள்ளையாருக்கு எல்லா இடத்துலையும் பெருமை இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் மகா கணபதியையும் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி, எல்லா விதமான பிரார்த்தனைகளும் நடக்கும். உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் உண்டோ, தற்சமயம் நீங்கள் அங்கே போக முடியலன்னா கூட நீங்கள் மனசால நாம் இந்த பிரார்த்தனையை பண்ணிண்டு, உங்கள் யாருக்காவது பையன் பொண்ணுகளுக்கு வேலை கிடைக்கணும், நிரந்தர வேலை இன்னும் கிடைக்கல, கல்யாணம் இன்னும் தாமசம் ஆகிட்டே இருக்கு, குழந்தை இன்னும் இதுவாகலை, சந்தான பாக்கியம் இன்னும் வரலை, ஏதாவது வீடு கட்டணும்னு ஆசை ஆனால் வீடு கட்ட முடியல, ஏதாவது தடங்களாகிட்டே இருக்கு, இதை மாதிரி உண்டானதெல்லாம் ஏதாவது இருந்தாலும் சரி, மனதாலேயே நாம் அந்த திருக்கோடீஸ்வர சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜையை நீங்கள் நித்திய கர்மா பூஜைகளை நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சீக்கிரமாகவே உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். பிரார்த்தனை நல்லபடியாக நடந்து முடிந்தவுடன் அவசியம் இந்த திருக்கோடீஸ்வரர் ஆலயத்துக்கு இங்கே இந்த சனீஸ்வர பகவானை அவசியம் எல்லோரும் தர்சனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை அடியே இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய.